Good morning to all. Jairam Higher Secondary School, Salem 8, 6th Standard, Biology. From the previous class, discussed about the topic is known as Unit 5, the world of animals. அப்படிங்கக்கூடிய லெசன் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸோட ஹேபிடேட் அண்டு பிஹேவியர் எல்லாமே வந்து அந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லெட்டஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் த யூனிட் இஸ் கால்ட் யூனிட் 6, health and hygiene. Okay, the picture showing the different type of health and hygiene. So health அப்படினு சொல்லும்போது sleep and stress and exercise and diet இதெல்லாம் வந்து மிங்கிள் ஆகிருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஹியூமனோட ஹெல்த் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது 33% of our life and insomnia and consequence and stress and mistake, hard to concentrate. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் டயட் அப்படின்னு சொல்லும்போது டயட் இஸ் நத்திங் பட் a food contain all essential nutrition in correct proportion to maintain the good health is called diet அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் டயட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா the human being eat the different type of fruits and different type of vegetables and pulses and cereals. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் அண்ட் லோ இன் ஃபேட். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து ஈட் பண்ணும்போது ஹியூமன் பீயிங் ஹெல்த்தை ப்ராப்பராக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு அனதர் ஒன் இஸ் கால்டு எக்ஸசைஸ். அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது வார்ம் அப் அண்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ரன்னிங் அண்டு push-up and stretching and flexibility. So this is called exercise. And stresses அப்படின்னு சொல்லும்போது causes, how it is produced for the stresses. The first one is called exam, second one is called relationship. Next the solution அப்படின்னு சொல்லும்போது relaxation அப்படின்னு சொல்லும்போது meditation and deep breathing. இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது க்ரை அண்டு டயோரியா, இன்சோம்னியா அண்ட் ஆன்சியாக்சிஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா எஃபெக்ட்ஸாக இருக்குது. எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்டு கேஃபைன். ஸோ இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்டை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து ஹியூமன் பாடியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு the picture showing the first picture showing that health, good health is the key to happiness. The second picture showing the hygiene is nothing but cleanness. Hygiene is the foundation of healthy living. The human being live long life to maintain the good hygiene. So each and every person to maintain the good hygiene to live a long life. Okay, introduction. The word health means it refers to the state of complete emotional and physical well-being. Health அப்படின்னு சொல்லும்போது a person mentally, physically and socially fit, the person is called healthy human being அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். If any one of them is lack the human body, this is called disease. The WHO, World Health Organization, is defined as health is a state of complete physical, mental and social well-being and not merely the absence of the disease. அப்போ ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது the person physically, அதாவது பாடி லெவலில், நெக்ஸ்ட்டு மென்டலி மைண்ட் லெவல் அண்டு சோசியலி அப்படின்னு சொல்லும்போது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ திஸ் இஸ் கால்டு சோசியல் வெல்பீயிங்.
physical well-being and mental well-being and social well-being. இது மூணும் ஒரு பர்சனோட பாடியில் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா the person is maintain the good health and not merely the absence of the disease. அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பாடியில் டோட்டலாகவே வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹைஜீன். ஹைஜீன் இஸ் நத்திங் பட் கிளீன்னஸ். ஹைஜீன் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன் ஆர் ப்ராக்டிசஸ், அதாவது கிளீன்னஸ். திஸ் இஸ் கால்டு ஹைஜீன். எக்ஸாம்பிள் ஓரல் ஹைஜீன். அப்போ வாட் இஸ் மீன் பை ஓரல் ஹைஜீன்? Brushing your teeth is called oral hygiene. Hygiene is a practice of keeping yourself. அப்போ hygiene is nothing but அப்போ ஒரு பர்சன் அவங்களுடைய பாடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி க்ளீனிங்காக வச்சுருக்காங்க, that is called hygiene. Keeping yourself and your surrounding clean, especially in order to prevent illness or the spreading of disease. This is called hygiene. Components of food. The food contain different type of components. For example, carbohydrate, protein, fat, vitamins, minerals, water, etc. etc. This is called components of food அப்படினு மென்ஷன் பண்ணுறோம். The chemical constituents of food which give us energy help to build our body and protect us from disease is called nutrients அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The food contain different type of nutrients, different type of chemical components, carbohydrate, protein, fat, vitamins, minerals and water. It is one of the important 2 mark question. What are the components of the food அப்படின்னு question raise பண்ணும்போது carbohydrate and protein and fat, vitamins, minerals and water. This is the components of the food. Next, the first components of the food is called carbohydrate. Carbohydrate are energy giving food. அப்போ carbohydrate அப்படின்னு சொல்லும்போது the main role of the carbohydrate is called it providing energy for the human body. Not only for human body, animal body also. அப்போ carbohydrate அப்படின்னு சொல்லும்போது energy giving food. Okay, some of the form of carbohydrate. Carbohydrate அப்படின்னு சொல்லும்போது it is present in the 3 form and the second column is called sources. The first one is called sugar. Sources, fruits, honey, sugar cane and sugar beet. It is an example for sugar. Next, second form of carbohydrate is called starch. Example, rice, wheat and maize and potato. In Tamil Nadu அப்படின்னு சொல்லும்போது our main food source is called rice. ஸோ நம்ம டெய்லியுமே வந்து எந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைஸை தான் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ தமிழ்நாடுவில் இம்பார்ட்டன்ட் ஃபுட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா ரைஸாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பாடிக்கு ஃபுல்லாக எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னா ரைஸ். என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கக்கூடிய ஃபார்மில் இருக்குது. மைஸ் அண்ட் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் carbohydrate is called dietary fiber. The example for the dietary fiber is called whole grain and nuts. This is called example for dietary fiber. This is a form of carbohydrate. First one is called sugar, second form starch, third form dietary fiber. And sources அப்படின்னு சொல்லும்போது சுகருக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரூட், ஹனி, சுகர் கேன், சுகர் பீட். ஸ்டார்ச்சுக்கு எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், மைஸ், பொட்டேட்டோ. Dietary fiber के example whole grain and nuts. Okay, the second components of the food is called fat. Fat are the energy giving food. அதாவது carbohydrate கம்பேர் பண்ணும்போது fat provide more energy. It providing more energy than carbohydrates. Example for the fat, butter, ghee, milk, cheese, paneer, nuts, meat, fish, egg yolk. It is example for the fat. Our day to day life we are using the
different type of fat sources. The other functions of the fat is insulate the body. அதாவது insulation is nothing but it providing the heat. அப்போ பாடிக்கு ஒரு விதமான ஹீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னா ஃபேட். அண்டு ப்ரொடெக்ட் த செல். அது மட்டும் இல்லாமல் செல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. அண்டு ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் கால்டு கீ அண்டு ஃபிஷ், எக் யால்க், மில்க், மீட். திஸ் இஸ் த சோர்சஸ் ஆஃப் த ஃபேட். ஓகே. திஸ் இஸ் கால்டு கீ. ஓகே. நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் அவர் growth ஆஃப் த பாடி. அப்போ வித்தவுட் ப்ரோட்டீன் யுவர் பாடி டிட் நாட் ப்ராப்பர்லி க்ரோ. அப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கக்கூடிய சோர்ஸ் நம்ம ஈட் பண்ணக்கூடிய ஃபுட்டில் இருந்தால் தான், அதாவது சில்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி வந்து என்ன ஆகுவாங்க அப்படின்னா க்ரோத் ஆகக்கூடிய பீரியடில் அவங்களுடைய பாடி வந்து நல்லா வெல் டெவலப் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ ரிப்பேர் த பாடி டிஷ்யூ. அண்டு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் பீயிங்கோட பாடி டிஷ்யூவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்பேர் பண்ணுது. அதாவது டேமேஜ் ஆன செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நியூ டிஷ்யூ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே. ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் ரெகுலேட்டிங் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் லைக் டைஜஷன். இதையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து எது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பல்சஸ். பல்சஸ் இஸ் நத்திங் பட் பருப்பு வகைகள். ஃபார் எக்ஸாம்பிள் சோயா பீன்ஸ். இது எல்லாமே எந்த கேட்டகரி அப்படின்னா பல்சஸ். எக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்ட் இஸ் ஹை லெவல் ஆஃப் த ப்ரோட்டீன். ஃபிஷ், மில்க், சிக்கன், சோயாபீன், நட், கிராம், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரோட்டீன் சோர்சஸ். மெயின்லி ப்ரோட்டீன் ஆர் பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஹியூமன் பீயிங்கோட பாடியில் மசில்ஸ் நல்லா வெல் டெவலப் ஆகணும் அப்படின்னா இட் நீட் ஃபார் ஏ ப்ரோட்டீன். அண்டு சில்ட்ரன்ஸ் நல்லா க்ரோத் ஆகணும், தன்னுடைய பாடியில் வந்து க்ரோத் நல்லா நடக்கணும் அப்படின்னா த சில்ட்ரன்ஸ் டேக் த ப்ரோட்டீன் ரிச் சோர்சஸ். திஸ் இஸ் கால்டு ப்ரோட்டீன். சிக்கன் அண்டு நட்ஸ், கிராம், சோயாபீன்ஸ் இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்குது. Okay, other example for the protein sources, the first one is called sprouting beans. The sprouting beans contain rich source of protein and not only for protein and activated enzyme and hormones and fiber. இதெல்லாம் இருக்கக்கூடிய one of the healthy food is called sprouting beans. Next, white part of the egg contain high level of the protein. Next, soybean. Okay, do you know soybean is a highly rich source of protein. அதாவது பல்சஸ்லேயே இந்த சோயாபீனில் தான் வந்து 70% எபோவில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. பட் இந்த சோயாபீன் அப்படிங்கிறது ஆல் த பீப்புள்ஸ்க்கும் ஷூட் ஆகுமா அப்படிங்கிறது கொஷின் மார்க். இட் ப்ரொடியூசிங் சம் ஆஃப் த அலர்ஜிக் ரியாக்ஷன். சம் ஆஃப் த ஹியூமன் பாடியில் இந்த சோயாபீன் அப்படிங்கிறது அலர்ஜியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த சோயாபீனை வந்து எடிபிள் பர்பஸ்க்கு மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. த நெக்ஸ்ட் கெமிக்கல் காம்போனண்ட் இஸ் கால்டு விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ரிக்வயர்டு ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். பட் விட்டமின்ஸ் இஸ் டிட் நாட் ப்ரொவைடிங் எனர்ஜி. அப்போது விட்டமின்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜியை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாது. ஒன்லி மெட்டபாலிக் ரியாக்ஷன் அண்டு பயோகெமிக்கல் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ரிக்கவயர்டாக இருக்குது. ஓகே. எக்ஸாம்பிள் ஃபார் த விட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் அண்டு கிரைன்ஸ் அண்டு மீட் ப்ராடக்ட் இஸ் எ குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ஆல்சோ கால்டு ப்ரொடக்டிவ் ஃபுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். விட்டமின்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 6 மேஜர் டைப். ஓகே, லெட்ஸ் நவ் சில்ட்ரன்ஸ் go to the topic is called types of vitamins. Types of vitamin. Okay, the first type is called vitamin A. The second type is called vitamin B. The third type is called
vitamin C. The fourth type is called vitamin D. The fifth type is called vitamin E. The sixth type is called vitamin K அப்படின் mention பண்றோம். This is called types of vitamin. Vitamin A, vitamin B, vitamin C, vitamin D, vitamin E, vitamin K. Okay, the vitamins are classified into mainly two types based on the solubility. The first type is called water soluble because this type of vitamin soluble in water. அப்போ water soluble அப்படின்னு சொல்லும்போது example vitamin B and vitamin C. Second type is called fat soluble. The vitamins are soluble in fat. Example vitamin A, vitamin D, vitamin E, vitamin K. This is called fat soluble. So vitamins are classified into two types based on the solubility, water soluble and fat soluble. Water soluble vitamin B, vitamin C. Fat soluble vitamin A, vitamin D, vitamin E, vitamin K. Okay, let's now discuss about the vitamin deficiency disease and their symptoms. The first column is called types of vitamin. The second column is called disease. The third column is called symptoms. Okay, the first one is called vitamin A. If the deficiency of the vitamin A to form the disease is called night blindness. Symptoms poor vision, do not visible in dim light. Okay, it is called nyctalopia அப்படின் மென்ஷன் பண்ணுறோம். nyctalopia in otherwise night blindness அப்படின் மென்ஷன் பண்ணுறோம். It is caused by the deficiency of the vitamin A. Okay, the second type is called vitamin B. The deficiency of the vitamin B causes beriberi. Beriberi is one of the disease. The symptoms are nervous weakness and fatigue. Fatigue is nothing but tiredness. சோர்வா இருக்கிறதுக்கு நேம் என்ன அப்படின்னா fatigue அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Nervous weakness. So this is the symptoms for the beriberi. The beriberi is caused by deficiency of the vitamin B. Okay, the third type of disease is called vitamin C. The vitamin C deficiency causes scurvy. The symptoms are bleeding gums and loosening teeth. And teeth எப்படி இருக்கும் அப்படின்னா லூஸ்னிங்காக இருக்கும். டீத் லூஸ்னிங்காக இருக்கிறதுனால பிளட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆகும். This is the symptoms for the scurvy. The scurvy disease is caused by deficiency of the vitamin C. Okay, the fourth type is called vitamin D. The deficiency of the vitamin D causes rickets. Rickets அப்படின்னு சொல்லும்போது the symptoms are weak and flexible bones. அப்போ போன்ஸ் அப்படிங்கிறது வீக்காக இருக்கும் அண்டு வீக்காக இருந்தாவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்டு விட்டமின் டி அப்படிங்கிறது. விட்டமின் டி டிஃபிஷியன்சி காசஸ் ரிக்கட்ஸ், வீக் அண்டு ஃப்ளெக்சிபிள் போன்ஸ். த நெக்ஸ்ட் டைப் இஸ் கால்டு விட்டமின் இ. விட்டமின் இ டிஃபிஷியன்சி காசஸ் nervous weakness and sterility. The symptoms are lack of resistance power. அதாவது இம்யூனிட்டி டோட்டலாக வந்து அந்த சில்ட்ரன்ஸோட பாடியில் லேக்காக இருக்கும். அண்ட் inability to reproduce அண்ட் reproducing capacity அப்படிங்கிறது டோட்டலாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு symptoms for the sterility and nervous weakness. Okay, the last type is called vitamin K. The deficiency of the vitamin K causes weakness of bones and teeth. The symptoms are profuse bleeding of blood. அப்போ blood அப்படிங்கிறது எனி இன்ஜுரிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா blood அப்படிங்கிறது சடனாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிளாட்டிங் ஆகிடும். பட்
இந்த விட்டமின் கே டிஃபிஷியன்சி ஒரு ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டிசீஸை காஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீமோரேஜ் அப்படிங்கக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணோம். போன்ஸ் அப்படிங்கிறது வீக்காக இருக்கும், டீத் அப்படிங்கிறது வீக்காக இருக்கும். த சிம்டம்ஸ் ஆர் ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் ஆஃப் பிளட். அப்போ பிளட் அப்படிங்கிறது கிளாட்டிங் ஆகாது, கண்டினியூஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சிவியர் ப்ராப்ளம் ஃபார் த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே. திஸ் இஸ் கால்டு விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ் அண்ட் த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின், புக் பேக் ஆல்சோ. Okay childrens, you see the picture, vitamins and types and function and deficiency disease. Okay, the types of vitamins அப்படினு சொல்லும்போது vitamin A causes poor vision. அதாவது நிக்டலோஃபியா அப்படிங்கக்கூடிய டிசீஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காஸ் பண்ணுது. ஓகே, த சோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபவுண்ட் abundantly இன் ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க், கீ, கேரட், கார்ன், yellow ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. த சோர்சஸ் ஆர் contain vitamin A. The deficiency of the vitamin A causes night blindness. Next, vitamin B. Vitamin B, the functions of the vitamin B: healthy nervous system, formation of the RPC. RPC is nothing but your blood contain 3 type of blood cell: RPC, WPC and blood platelets. So RPC is responsible for carry of the oxygen entire human body. ஸோ இப்போ ஆர்பிசி ரெட் பிளட் செல் இருந்தால் தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹியூமன் பாடி ஃபுல்லாக வந்து என்ன ஆக முடியும் அப்படின்னா கேரி ஆக முடியும். ஸோ இப்போ ஆர்பிசியை ஃபார்மேஷன் பண்ணுறதால இந்த விட்டமின் பி அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா எசென்சியலாக இருக்குது. ஓகே, சோர்சஸ்: விட்டமின் பி ஃபவுண்ட் abundantly இன் ஹோல் கிரைன் அண்ட் unpolished ரைஸ், மில்க், ஃபிஷ்ஷு and green vegetables, etc. etc. The third type of vitamin is called vitamin C. The functions of the vitamin C: protect gums, help in immune system. அப்போ இம்யூனிட்டி பவரை வந்து ஹை லெவலில் டெவலப் பண்ணுறதால இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது மெயின் பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபவுண்டு abundantly இன் ஆரஞ்ச் அண்டு கூஸ்பெரி and green chilli, tomato, etc. etc. So different type of food sourceல vitamin C அப்படிங்கிறது high levelல இருக்கு. Next, the deficiency of the vitamin C causes scurvy. Next, vitamin D. The functions of the vitamin D: calcium absorption and strong bones. Found abundantly in fish oil, egg, milk, and other sources. The deficiency causes rickets disease. Next type of vitamin is called vitamin E. The functions of the vitamin E: fertility. Found in abundantly in vegetable oil, whole wheat and green vegetable, apple, mango, etc. etc. Next type, vitamin K. The functions of the vitamin K is clotting of blood. அதாவது பிளட் லீக் ஆனிச்சு அப்படின்னா இமிடியேட்டாக வந்து என்ன ஆகணும் அப்படின்னா கிளாட்டிங் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனை எது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா விட்டமின் கே மெயின்டைன் பண்ணுது. ஃபவுண்ட் abundantly இன் க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ அண்ட் கேபேஜ், எக்கு, மில்க் ப்ராடக்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. த டிஃபிஷியன்சி ஆஃப் த விட்டமின் கே காசஸ் வீக்னஸ் ஆஃப் த போன்ஸ், டீத், etc. This is the types of vitamin function and deficiency disease. Okay, let's go to the one of the general topic is called just think. A medical camp was conducted in your school. Most of the children were healthy and some of the students had some health issue.
பிரியா ஹேட் ப்ளீடிங் கம்ஸ். அதாவது பல்லில் வந்து பிளட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ப்ளீடிங் ஆகுது. ராஜா could not see clearly in dim light. Arun had bent leg. Can you guess what could be the reason? ஸோ இந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து வீட்லேயே வந்து ஹோம்ஒர்க் பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, கூஸ்பெரிஸ் contain nearly 20 times the vitamin C then orange. ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது கூஸ்பெரி அதாவது நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயில் 20 டைம்ஸ் வந்து விட்டமின் சி அப்படிங்கக்கூடிய விட்டமின் ஹை லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபேக்ட் ஃபைல். சன்ஸ்க்ரீன் லோஷன் reduce your skin ability to produce vitamin D by up to 90%, which may lead to vitamin D deficiency. This is one of the general information. Next, minerals. It is one of the essential components of the food. Minerals are required for growth of the body. அதாவது ஹியூமன் பீயிங் அண்ட் பிளான்ட் பாடி வாட் எவர் இட் இஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஸ் வெல் ஆஸ் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள், த சோர்சஸ் ஆஃப் த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஸ்பைனாச் and pulses, egg, milk, fish and fruits, etc. etc. Minerals also called productive food அப்படினு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, let's now enter into the types of minerals and function. The first type of minerals is called calcium. The functions of the calcium is called strong bones and strong teeth, clotting of blood also. Next, second minerals is called phosphorus. The functions of the phosphorus is strong bones and teeth. Third mineral is called iodine. The functions of the iodine is synthesis of thyroid hormone. Thyroid hormone, it is produced by the thyroid gland. The thyroid gland is one type of endocrine gland, is located in our neck region. Next, fourth minerals, iron. Formation of hemoglobin and brain development. It is the functions of the iron. Hemoglobin அப்படின்னு சொல்லும்போது it is hemo means iron, globin means protein. One iron one protein combine ஆகும்போது ஹீமோக்ளோபின் அப்படிங்கக்கூடிய one of the molecules produce ஆகுது. This molecule is responsible for red color of the blood and brain developmentக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிறது எது அப்படின்னா iron. Next, water. Water is one of the important component for the all living organism. Our body need an adequate supply of water to maintain good health. Human being take 8 tumbler of water for every day. Okay, one of the fact file, moringa leaves rich in vitamin A, vitamin C, potassium, calcium, iron and protein. It is also contain powerful antioxidants. So it is one of the 2 more question.